சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். ஹலோ, நான் மல்லி பேசுறேன். சொல்லு மல்லி, இப்போ நீ எங்க இருக்க? நான் கும்மிடி பூண்டி தாண்டி பூங்குளம்னு ஒரு இடத்துல இருக்கேன் மேடம். அங்க எதுக்கு போனீங்க மல்லி? குழந்தையை கடத்தி வச்சிருக்கிறவங்க இந்த பகுதியில தான் வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் மேடம், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணனோட இங்க நான் தேடி வந்தேன். மல்லி, உன்னோட பிரச்சனையே இதுதான். நீ தான் ஏசி ஆபீஸ்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல. மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வெண்பாவை தான் தேடிட்டு இருக்கு. இதுல நீ வேற தனியா போய் இந்த வேலையை பார்க்கணுமா? அதுவும் நீ சொல்ற இடம் ஆந்திராவோட பார்டர்ல இருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலா அந்த கவர்மெண்ட் கிட்ட பேசிட்டு தான் பண்ணணும். அதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க போலீஸ், அதனால நீங்க ப்ரொசீஜர் படி தேடுவீங்க. ஆனா நான் தொலைஞ்சு போன குழந்தையோட அம்மா. நான் தேடுறதை யாரும் தடுக்க முடியாது. எனக்கு எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. நான் எந்த ஸ்டேட்டோட பெர்மிஷனையும் கேட்க வேண்டியதில்லை. அதான் நானே இங்க கிளம்பி வந்துட்டேன். உன்னை யாருமே திருத்த முடியாது மல்லி. சரி, இப்போ விஷயத்த சொல்லு. எதுக்கு இப்போ கால் பண்ண? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? வெண்பாவை பத்தி தகவல் தெரியல. ஆனா இங்க ஒரு இடத்துல நம்ம ஊர் குழந்தைங்கள 5-6 குழந்தைங்கள அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்கள நான் பார்த்ததுல இருந்து எனக்கு மனசே கேட்கல. இங்க உன்னோட குழந்தை இல்லல, அதனால நீ கிளம்பி போன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஒரு அம்மாக்கு எல்லா குழந்தையும் அவளோட குழந்தை தானே. குழந்தையில எந்த வேறுபாடும் ஒரு அம்மாவால பார்க்க முடியாது. என்னால அந்த குழந்தைங்களை விட்டுட்டு வர முடியல. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன பண்ணணும் சொல்லு. உடனே ஒரு போலீஸ் போர்ஸோட வந்து அந்த குழந்தைங்களை காப்பாத்துங்க. உன் குழந்தைய காணோம், அதுக்காக மட்டும் கவலைப்படாம நீ எல்லா குழந்தைங்களுக்காகவும் கவலைப்படுற பாரு. யூ ஆர் ரியலி கிரேட் மல்லி. நீ இம்மிடியேட்டா எனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணு. நான் ஒரு டீமோட போய் அந்த குழந்தைங்களை மீட்டுட்டு வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். எஸ் மேடம், சொல்லுங்க. சார், சைல்ட் டிராஃபிக்கிங் நெட்வொர்க்ல ஒரு முக்கியமான ஸ்பாட்டை பத்தி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே கலாவதியோட இடத்த கண்டுபிடிச்சு கொடுத்த மல்லி தான் இந்த தகவலை நமக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க தகவல் அனுப்புனா அது சரியான தகவலா தான் இருக்கும் மேடம். யூ ஆர் கரெக்ட் சார். கும்மிடி பூண்டி தாண்டி இருக்கிற பூங்குளம் தான் அந்த ஸ்பாட். அங்க இந்த சமயத்துல 5 குழந்தைங்க அவங்க கஸ்டடியில இருக்காங்க. அதனால உடனே நாம ஒரு டீமோட அங்க போக போறோம். மேடம், அந்த பூங்குளம் எல்லாம் போக முடியாது மேடம். அது ஆந்திரா பார்டர். ஆந்திரா கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி தான் போக முடியும். பர்மிஷன் இல்லாம போக முடியாது மேடம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் செக் பண்ணிட்டேன். அது தமிழ்நாட்டோட எல்லையில தான் இருக்கு. நம்மளோட போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்ம பார்டர்ல தான் மேடம் இருக்கு. ஆனா ஆந்திரா ரோடிகள் கண்ட்ரோல்ல இருக்கு மேடம். நாம அவ்வளவு ஈஸியா உள்ள நுழைய முடியாது மேடம். அவங்க பயங்கரமான வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம கிட்டயும் வெப்பன்ஸ் இருக்குல்ல? இல்ல மேடம், அந்த ஆளுங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க. கொலைக்கே அஞ்ச மாட்டாங்க. கான்ஸ்டபிள், இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? குற்றவாளிகளை பார்த்து பயப்படுறதுக்கா நம்ம போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கோம்? அங்க 5 குழந்தைங்கள ஒரு ரவுடி அடைச்சு வச்சிருக்கான்னு சொல்றேன். காப்பாத்தணும்னு நினைக்காம இப்படி பயமுறுத்துற வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. இல்ல மேடம், நம்ம தேட வேண்டியது இந்த வெண்பாவா தான். இதையெல்லாம் இப்ப எதுக்கு மேடம் கவனிக்கணும்? திஸ் இஸ் none of your business. நான் இந்த டீமுக்கு ஸ்பெஷல் ஆபீசர். நான் சொன்னா அதுக்கு நீங்க ஒபே பண்ணுங்க. நான் ஏசி சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், நாம ஒரு டீமோட அங்க உடனே போகணும். பிஸ்டல் ரைஃபிள் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். ஓகே. கான்ஸ்டபிள், நீங்க 2 பேரும் ஹலோ, சொல்லுங்க தீபிகா. சார், கும்மிடிப்பூண்டி பக்கத்துல ஒரு இடத்துல சைல்ட் டிராஃபிக்கிங் நெட்வொர்க் ஆபரேட் ஆயிட்டு இருக்குன்னு எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு டீமோட நான் அங்க போறேன். தேவனா கன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அத உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக கால் பண்ணேன் சார். நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் தீபிகா. சைல்டு டிராஃபிக்கிங் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்க சொல்லி நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. நீங்க என்ன நடவடிக்கை வேணும்னாலும் எடுக்கலாம். அங்கே போனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேணும்னாலும் கேளுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் மேடம். ஆமா, கான்ஸ்டபிள் சந்தோஷ்குமார் இருந்தார்ல, எங்க அவரு? மேடம் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு, இப்போ வந்துருவார் மேடம். வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் கான்ஸ்டபிள் பேசுறேன். குழந்தைகளை கடத்தி வேலை செய்யும் போது இப்படியா கவனம் இல்லாம இருக்கிறது? மந்திரமூர்த்தி, கவனமா இருக்க வேண்டாமா? ஏய், நீதான் அந்த டீமுக்கு இங்க இருந்து தகவல் பாஸ் பண்ற ஆளா? என்னடா ஆடு நானே இதேன்னு ஓனை அழுவுதேன்னு பார்த்தேன். அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் அவ்வளவு முட்டுக்கட்ட போட்டியா? இல்ல மேடம், அது நான் இல்ல மேடம். போலீஸ் ஆபரேஷன்ல நடக்க போற விஷயத்த போட்டு கொடுத்துட்டு இருக்க. குழந்தைங்களோட உயிர் விஷயம்ன்றத கூட பார்க்காம பணம் தரங்கன்றதுக்காக இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்திருக்க. நீ எல்லாம் ஒரு போலீஸா? உன்னை மதுரை சீப்பா சில பேர் இருக்கிறதுனாலதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தத்துக்குமே கெட்ட பேர் வருது. இந்த ஆளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. முதல்ல லாக்அப்ல போடுங்க. ஏய் வாயா, போ. வாயா, வா. ச்சே. எப்படிதான் இந்த மாதிரி வேலையை பாக்குறானுங்களோ? மயிலே, மயிலே, மயிலே எங்க இருக்க? மயிலே, மயிலே. மாமா, சாரி மாமா, இழுந்துடுச்சிட்டீங்களா? நான் இப்பதான் துணி காய போடுறதுக்காக மேல போயிருந்தேன். அதெல்லாம் பரவாயில்ல, விடு. அம்மா, உங்க அக்காவும் அண்ணி எங்க? அவங்க இன்னும் வரலையா? இன்னும் வரல மாமா. அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட சொன்னேன், போட்டியா? நான் அவங்க கிட்ட பேசிட்டேன் மாமா, அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க எங்க வர போறாங்க? அவளுங்களை தேடி போலீஸ் தான் இங்க வருவாங்க. இன்னைக்கு எங்க போய் என்ன பிரச்சனை இழுத்துட்டு வர போறாளுங்களோ? ராஜி அக்கா, நான் பேசிட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏய், என்னங்க, நீங்க எப்ப வந்தீங்க? கால் வலியெல்லாம் பரவாயில்லையா? உங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்களா? எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல, நான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. தம்பி, எப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வந்தீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லல. கால் இப்ப பரவாயில்லையா? வலி குறைஞ்சிருக்கா? என்ன விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எங்க போயிட்டு வரீங்க? நாங்க எங்கேயும் போலியே தம்பி, பக்கத்துல மார்க்கெட்டுக்கு தான் போனோம். மார்க்கெட்டுக்கு போனவங்களா இப்படி வெறும் கையோட வருவாங்க? இதுலயும் உண்மையை சொல்ல போறது இல்ல நீங்க? ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தேங்க. அப்ப அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு இடத்தை பத்தி சொன்னாரு. அங்க சின்ன குழந்தைங்க எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பாங்களாம். அங்க இருந்துதான் குழந்தைங்களை பிரிச்சு விற்பாங்களாம். போலீஸ் கூட அங்க போக முடியாதாம். ஆனா குழந்தையோட அம்மா அப்பா வந்தா கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு குழந்தைய கூட்டிட்டு போலான்னு சொன்னாருங்க. அப்படி ஒரு இடத்தை பத்தி சொன்னாரு. அதான் நானும் அண்ணியும் போயிட்டு வந்தோம். அப்படி ஒரு இடத்தை பத்தி தகவல் தெரியுதுல்ல, உடனே என்ன செய்யணும்? நாங்க புருஷன் என்கிட்ட சொல்ல வேண்டாமா? அப்படியே எல்லா முடிவையும் நீங்களே எடுத்துட்டா அப்புறம் புருஷன் நான் ஒருத்தர் எதுக்கு இருக்கணும்? அப்பப்ப பணம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதான் ஏடிஎம் மிஷின் மாதிரி புருஷனை யூஸ் பண்ணிக்கிறா இவ. ராஜி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எரியிற நெருப்புல நீ வேற ஸ்பெஷலா எண்ணெய் ஊத்தாத. இல்லங்க, நீங்க கால்ல அடிபட்டு ஹாஸ்பிடல்ல இருந்தீங்க, எப்படி உங்களை தொந்தரவு பண்ண முடியும்? எனக்கு கால்ல தானே அடிபட்டு இருந்துச்சு, வேற ஒண்ணும் ஆகலல்ல. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேனே தவிர உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு மனசறிஞ்சு நினைக்கலங்க. சொல்லு, இன்னும் என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லு. சரி, அங்க போனீங்களா? அப்புறம் என்னாச்சு? அந்த ஆட்டோக்காரன் எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாருங்க. அங்க
மல்லி உள்ள உன் பொண்ணு இருக்காளா? இல்ல, என் பொண்ணு இல்ல. நல்லா பாத்தியா? அப்புறம் மறுபடியும் அவங்க கிட்ட கேட்க முடியாது. இதே மாதிரி தேடி போய் போய் பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருப்பாள்ல. அவளுக்கு தான் புத்தி இல்ல. போற இடத்துல சிக்கிக்கிட்டா உயிர் போயிடும்னு நீங்களாவது அவளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? நீங்களும் அவ கூட சேர்ந்து கிளம்பி போயிருக்கீங்க. எமர்ஜென்சில தனியா அனுப்ப முடியாதுல்ல தம்பி, அதான் நானும் கூட போயிட்டேன். இவ எப்பவுமே என் பேச்ச கேட்க மாட்டானாக. என் பேச்ச கேட்கறது இல்லன்னு யார்கிட்டயோ சத்தியம் பண்ணிருக்காளா? அவ இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாளா என்ன? அட நீ வேற, அவ எப்பவுமே அப்படிதான் நடந்துக்கிறா. இப்பயாச்சும் உனக்கு உரைச்சுதே. ஏங்க மல்லி, நானும் இப்ப வரைக்கும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவ வெளிப்படையாவே எதுவும் பேசுறது இல்ல. எப்போ ஒரு ரகசியத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்கா. ஏதாவது ஒரு விஷயத்தை எங்கிட்ட மறைச்சுக்கிட்டே இருக்கா. எனக்கு இப்ப மாற போறதே இல்லன்னு ஆயிடுச்சு. எப்பவுமே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு தான் என் கவனத்துக்கே கொண்டு வருவா. ஊருக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வரும். வெண்பா காணாம போன விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். எல்லாருக்கும் தெரிஞ்சு டிவில நியூஸ் பிளாஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். எனக்கு வர வர இந்த வீட்டு குடும்ப தலைவன் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. அன்னைக்கு உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணிட்டே இருந்தேங்க, உங்க போன் தான் கிடைக்கல. ஆமா தம்பி, எனக்கும் ராஜுக்கும் கூட தெரியும். நீங்களும் மயிலும் கோர்ட்ல இருந்தீங்க. மல்லி ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தா. நான் அந்த விஷயத்த சொல்லல நாகு. நிறைய விஷயம் இருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் இருக்கு. ஆனா அவ என்கிட்ட தொடர்ந்து மறைச்சுக்கிட்டு தான் இருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.